ரத்தினம் படம் எப்படி ரொம்ப நாள் கழிச்சு ஹரி டைரக்ஷன் செஞ்ச படம்னு போனா வச்சு செஞ்சுட்டானியா மனுஷன். படத்தின் கதை என்ன, அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன், இருங்க நல்லா யோசிச்சு சொல்றேன். தன் அம்மா சாயலில் இருக்கும் காதலிக்காக ரவுடிகளுடன் மோதும் ஹீரோ. அப்புறம் கதை சொன்னா நீங்க மயக்கம் போட்டு விழுந்துடுவீங்க. மறுபடியும் தண்ணி தெளிச்சு கதை சொன்னா எழுந்து ஓடி விடுவீங்க. அப்படி ஒரு ஹைதர் காலத்து கதை. கதைன்னு சொல்றதை விட சண்டை 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 சண்டை, ஃபைட்டு 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 ஃபைட்டு. அதுதான், அதாவது கிலோ டன் கணக்கில் ஆயுதங்கள், அதாவது பல அண்டாக்கள் நிறைய ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட படம் இது. விஷால், பிரிய பவானி சங்கர், சமுத்திரக்கனி, யோகி பாபு, விஜயகுமார், ஜெயபிரகாஷ், துளசி, யோகி பாபு மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். பொதுவாக ஹரி படம் என்றாலே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் கலந்து ஒரு கதை இருக்கும். இதில் உள்ள அம்மா ரவுடி சென்டிமெண்ட் அதுவும் ரொம்ப பழசு. அதாவது கேஜிஎஃப் படத்தில் அதை பார்த்துட்டோம். கேஜிஎஃப் படத்தில் பார்த்த அம்மா ரவுடி சென்டிமெண்ட்டை காப்பி பேஸ்ட் செய்திருக்கிறார் ஹரி அல்லது விஷால். புதுசா முளைச்ச அரசியல்வாதி போல படத்தில் விஷால் பேசியிருக்கும் வசனம், படம் சொல்லும் அரசியல் படத்திற்கு துளியும் கை கொடுக்கவில்லை என்பதுதான் நிஜம். பவர் ஸ்டார் அரசியல் பேசுவது போல் இருக்கிறது விஷால் பேசும் வசனங்கள். ரத்னம் படம் வந்த நேரமோ அல்லது விஷாலின் நேரமோ என்ன தெரியவில்லை. 20 வருடத்திற்கு பிறகு விஜய் நடித்த கில்லி வந்து ஆட்டத்தையே, ரத்னத்தின் ஆட்டத்தையே க்ளோஸ் பண்ணிவிட்டது. ரத்னத்தை மண்ணு கவ வைத்து விட்டது. கில்லி தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக படம் ஹவுஸ்ஃபுல்லாக மக்கள் நிரம்பி போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 20 வருடத்திற்கு பிறகு வந்த அந்த படம் ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. நேத்து வந்த புது படம் என்று சொல்லப்படுகின்ற ரத்னம் தியேட்டரில் 30 பேர், 40 பேர், 50 பேர் என்றுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பாவம் தயாரிப்பாளர். மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்கின மாதிரி விஷாலை நம்பி தயாரித்த தயாரிப்பாளருக்கு வாங்கின வட்டியை கட்ட முடியுமா என்றுதான் யோசிக்க தோன்றுகிறது என்று ஒரு விநியோகஸ்தர் கோடம்பக்கத்தில் சொன்னது ஞாபகம் வருகிறது. விஷால் ஒரு தனக்கென்று ஒரு சொந்தமாக ஒரு படம் தயாரித்து அதில் ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம், ஆளும் கட்சியின் கொள்கைகளை விமர்சிக்கலாம், அவசனங்கள் பேசலாம். அது அவருடைய சொந்த செலவில் செய்ய வேண்டும். அடுத்தவன் செலவில் அடுத்தவனை தெருவில் நிப்பாட்டுவது போல அடுத்தவன் செலவில் அரசியல் பேசினால் அந்த படம் ஓடுமா? அதனால் அந்த தயாரிப்பாளருக்கு எவ்வளவு நஷ்டம் என்பதை விஷால் என்கின்ற அஞ்ஞானி, சரி விஞ்ஞானி புரிந்து கொள்வது நல்லது. ரத்தனம் அடிதடி 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 தவிர வேறு எதுவும் இல்லை படத்தில். அடிதடி ரசிகர்கள் போனால் அவர்களும் வெறுத்து போகும் அளவுக்கு படம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரே அடிதடி தான். பார்த்து பார்த்து நமக்கும் கண்ணம் வீங்கி விடுகிறோம் போல் இருக்கிறது. பாவம் டைரக்டர் ஹரி, பாவம் தயாரிப்பாளர் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.